வணக்கம். முக்கியமாக இந்த விழாவுக்கு வந்தது அஜய் சார், நீங்கள் கண்டிப்பாக வரணும், இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு. நான் முதல்ல டிமாண்டி காலனி படம் பார்த்தேன். டைரக்டர் முருகதாஸ் சார், ஹீரோ விஜய் சார், நானும் அந்த படம் பார்த்தோம். இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக சின்ன பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூமுக்குள்ளே அவரை த்ரில்லராக படம் பண்ணியிருந்தார். நான் படம் பார்த்துட்டு விஜய் சார் சொன்னார், சார் இவரோட படம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னார். சரி, நான் சொன்னேன் பண்ணுறது ஹீரோ விஜயோட படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதை பண்ண சொன்னேன். அந்த கதையில் கொஞ்ச நாள் உட்காந்தார். அந்த கதை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக இல்லை, அவர் எப்போவுமே ஒரு நேச்சுரல் பேக்ட்ராப் எடுத்து ஒரு பாயிண்ட் வச்சு பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லி இப்போது இமாய்க்கா நொடிகள் படம் பண்ணுறாரு. இந்த கதை கூட எனக்கு ஒரு வாட்டி ஒரு லைன் சொன்னால் அதுதான் நினைக்கிறேன் இந்த கதை அதே தான். ஸோ இந்த படத்தில் முக்கியமாக அதை நயன்தாரா, விஜய் சேதுபதி இத்தனை ஆர்டிஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தில் ஒத்து வைக்கிறது மிகப்பெரிய விஷயம் முதல்ல. ஏன்னா இண்டிவிஜுவலாக அவங்க பெரிய ஸ்டார்ஸு, அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணுறது. அதுக்கப்புறம் வெளியில் கேள்விப்பட்டேன், அது காரணம் முக்கியம் ப்ரொடியூசர் தான். முதல்ல கதை சின்னதாக நினச்சது, இவர் தான் அவர் போடுங்கன்னு சொல்லி ப்ரொடியூசர் தான் சஜஸ்ட் பண்ணார். அதனால் இந்த படம் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் இவருக்கு அதர்வாக்கி ஒரு மிகப்பெரிய படம். ஜென்ரலாக எத்தனை பேர் நடித்தாலும் ஃபைனலாக வந்து ஹீரோ யாருன்னு சொன்னால் அதர்வா தான் சொல்லுவாங்க. அவர் நடித்த படத்திலே ஒரு பிக்கெஸ்ட் ஃபில்மாக இது அமைஞ்சிருக்கு, பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்டி ராஜசேகர் என் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் எல்லாருக்கும் நான் பெருசாக சொல்ல தேவையில்லை, மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர், நல்ல கேமராமேன், ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவர் இந்த படத்தில் அவருக்கு சேர்ந்து பக்கபலமாக இருக்கார். ராசி கண்ணா எங்கள் தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காங்க ஏற்கனவே. ஸோ அவங்க வந்து ஆல் தி பெஸ்ட். ஹிப்ஹாப் தமிழை பற்றி மியூசிக் டைரக்டரோட சமுதாய உணர்வு இருக்கிற சொல்லி இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு நேச்சுரலாக போல்டாக அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஸோ அவர் இந்த படத்துக்கு அவரோட பாணியில் இந்த சாங்ஸ் பார்த்தேன். இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸோ எடிட்டர் அவர் ஏற்கனவே துப்பாக்கி இந்த படங்களெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு டெக்னீஷியன் எல்லோரும் சேர்ந்தால் தான் இந்த படம். ஆனால் என்னென்னா என்ன மாதிரியே ஒரு ஆர்வம் இல்லை. இப்போ ஒரு ஸ்பீச் பார்த்தேன், இப்போ எனக்கெல்லாம் மேடையில் பேச வராது, படம் தான் பண்ணுவோம். எவ்வளோ போல்டாக பேசுகிறாரு. அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கார் விஜயகுமார் சார். கண்டிப்பாக படத்தில் கூட நடிக்கலாம் அவர். இப்போ அதுக்கு இந்த படம் பெரிய வெற்றியாளன்னு விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். அடுத்தபடியாக ஒரு சில